எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கனிவுள்ள நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். அரபு இலக்கண வகுப்பில் நாம் அமர்ந்துள்ளோம். இங்க நம்ம பார்க்க போற பாடம் சென்ற வகுப்பினுடைய தொடர்ச்சி தான். எல்லாருக்குமே இந்த காலம் மனப்பாடம் ஆயிருக்கும். ஹுவ, ஹுமா, ஹும், ஹிய, ஹுமா, ஹுன்ன, அன்த, அன்துமா, அன்தும், அன்தி, அன்துமா, அன்துன்ன, அன, நஹ்னு. நம்ம ஹுவக்கு பார்த்துட்டோம். ஹுவ என்பது அவன், ஹுமா இரண்டு ஆண்களை குறிப்பது, ஹும் என்பது பல ஆண்கள் படர்கையை குறிப்பது, ஹிய பெண்பால் ஒருமை படர்கையை குறிப்பது, ஹுமா பெண்பால் இருமை படர்கையை குறிக்கிறது, ஹுன்ன பெண்பால் பன்மை படர்கைய குறிக்குது. அடுத்ததாக ஹாலிர் பார்த்தோம். அந்த ஆண்பாலை குறிக்கிறது, அந்த செய்தும், அந்த வலதும், நீ சிறுவன், அல்லது மண் அந்தி மண்ண யாருன்னு அர்த்தம். மண் அந்த நீ யார், மண் அந்த நீ யார் அப்படி சொல்லி கேள்வி கேட்கறது. அப்படின்னா மண் அந்தன்னு கேள்வி கேட்டா அவங்க என்ன அது அவங்க பதில் சொல்லுவாங்க. அதை நம்ம இப்ப புத்தகலிப்புல பார்க்க போறோம் இன்ஷால்லா. இப்போ மண் அந்த நீ யார், அல்லது அந்த வலதும் நீ சிறுவன், அந்த தாலிபுன் நீ மாணவன், அந்த சுகீருன் நீ சிறியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்த்தோம். அடுத்து அன்துமா, அதுவும் அல் ஹாலிர்ல ஆண்பால் இருமை, ஆண்பால் இருமையை குறிப்பதற்கும் அன்துமா தான் வரும். பெண்பால் இருமையை குறிப்பதற்கும் அன்துமா தான் கீழ் நம்ம போட்டிருக்கோம். அடுத்து அன்தும், அன்தும் என்பது ஆண்பால் பன்மையை அல் ஹாலிர்ல குறிக்கக்கூடியது. சரிங்களா? அவ ஃபர்ஸ்ட் 3 லைன் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் எக்ஸாம்பிளோட. அதை ஒரு டைம் ரீகால் பண்ணுங்க. ஹுவ, ஹுமா, ஹும், ஹிய, ஹுமா, ஹுன்ன, அந்த, அன்துமா, அன்தும், ஹுவ, ஹுமா, ஹும், ஹிய, ஹுமா, ஹுன்ன, அந்த, அன்துமா, அன்தும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் அன்தி, அன்தி பத்தி பார்க்க போறோம். அதாவது இது முஃப்ரத் ஒருமையா இருக்கு, ஹாலிர் தனக்கு முன்னிலையா இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை குறிக்குது, அதே நேரத்துல முஅன்னஸ் பெண்பாலை குறிக்குது. சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. அன்டி ஆயிஷா, நீ ஆயிஷா. அன்டி தாலிபா, நீ ஒரு மாணவி. அன்டி சொகீரா, நீ ஒரு சின்ன பொண்ணு. சரிங்களா? இதுலயே அடங்கிடுச்சு. அப்ப அன்தி என்பது ஆயிஷாவை குறிக்கும். அன்தி ஆயிஷா, ஆயிஷாவை வச்சுக்கலாம். அல்லது அன்தி மரியம், நீ மரியம். அன்டி கதீஜா, நீ கதீஜா. அன்தி சாலிஹா, நீ சாலிஹா. அல்லது அன்தி ரில்வானா அப்படின்ட்டு தெரிந்த பெயர்களை வச்சு அன்தி நீ பெண்பால் ஒருமையை குறிக்குது. அடுத்ததாக அன்துமா, அன்துமா என்பது இருமையை குறிக்குது. அன்துமா என்பது இருமையை குறிக்குது. சரிங்களா? அன்துமா. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் அன்திக்கு எக்ஸாம்பிள் இன்ஷால்லா பார்ப்போம். அடுத்து ஒரு இஸ்ம கூட என்ன பண்ணிக்கலாம், இங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அன்தி தாலிபா, அன்தி ஜெமீலா, அன்தி முஹந்திசா, அன்தி தொபீபா, நீ டாக்டர் என்பது அன்தியை குறிக்குது. அடுத்து இஸ்முக்கள், நமக்கு தெரிஞ்ச இஸ்முக்கள், புத்திசாலி அல்லது சோம்பேறி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய எந்த இஸ்முக்களையும் நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? சரி, இன்ஷால்லா. இப்ப அன்திக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அந்தி ஃபாத்திமா, அந்தி ஃபாத்திமா, நீ ஃபாத்திமா. நெக்ஸ்ட் அந்தி கதீஜத்துன், அந்தி கதீஜா, நீ கதீஜா. அந்தி முதர்ரிசத்துன், அந்தி முதர்ரிசா, நீ ஒரு ஆசிரியர். வேற புரியல. அந்தி முஸ்லிமத்துன், அந்தி முஸ்லிமா. ஓகே. அந்தி
தொவீலத்துன். வேற அப்ப இது புரிஞ்சா எல்லாருக்கும்? இப்ப நெக்ஸ்ட் லெசன் போலாமா? புரிஞ்சுச்சா? ஏன் யார் பதில் சொல்ல மாட்டீங்க? எப்பயும் சுறுசுறுப்பா பதில் சொல்லுவீங்களே. பெண்பால் ஒருமையா பதில் சொல்லுங்க. பெண்பால் ஒருமை ஒரு பெயராக சொல்லலாம் அல்லது ஃபாத்திமான்னு சொல்லியாச்சு, ஏற்கனவே சொல்லியாச்சு. பெயர்கள் வச்சு சொல்லிட்டீங்க. வேற அன்டி உஹுத்துன். அன்டி உஹுத்துன். ஓகே சாரா. ஆ ஓகே சாரா. பெண்பால் ஒருமை தானே. அன்டி அன்டி உம்முன். அன்டி முதர்ரிசத்துன். அன்டி முதர்ரிசத்துன் எப்படி சொன்னாங்க சொன்னது? நான் இப்பதான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ஓகே ஓகே. அன்டி ஃபாத்திமா. வேற அப்ப ஒருமையாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். சரி, அடுத்ததாக பெண்பால் இருமை. சரிங்களா? பெண்பால் இருமை என்னது? அன்துமா. அன்துமா வருது. இப்படி அன்துமா ஆண்பால் இருமைக்கும் அன்துமா தான் வரும். பெண்பால் இருமைக்குமே வந்து அன்துமா தான் வருது. அப்ப நமக்கு வந்து என்னடா இது, ஆண்பால் இருமைக்கும் நம்ம வந்து அதுதான் சொன்னோம், பெண்பால் இருமைக்கும் அதான் நம்ம சொல்றோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழம்பிடக்கூடாது. இப்ப அன்துமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி வருது பாத்தீங்களா, அது பெண்பாலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அன்துமா என்பது பெண்பால் இருமை குறிக்குது. அன்துமாக்கு அப்புறம் ஆண்பால் வந்துச்சு அப்படின்னா அந்த அன்துமா என்பது ஆண்பாலை குறிக்குது. அதுதான் அன்துமா. இப்ப அன்துமா எடுத்து பாக்குறோம். அன்துமாக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அன்துமா என்பது எதை குறிக்குது? பெண்பாலை குறிக்குது. அப்ப இந்த அன்துமா என்பது பெண்பாலுக்காக வந்திருக்குன்னு சொல்லி நம்ம கருத்துல வச்சுக்கணும். சரிங்களா? அப்ப அன்துமா சாரிபாணி, நீங்கள் இருவரும் மாணவிகள். அன்துமா ஜெமீலானி, நீங்கள் இருவரும் அழகானவர்கள். அன்துமா சாஃபிர தானி, நீங்கள் இருவரும் பிரயாணியாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்முகளை வந்து நம்ம பின்னாடி எழுதிக்கணும். சரிங்களா? இப்ப அன்துமா, அன்துமா சொல்லுங்க. எல்லாருக்குமே வந்து தெரியும் நம்ம என்னென்ன அப்படி சொல்லி தெரியும். இருந்தாலும் சில இஸ்முக்கள் நீங்க வந்து நீங்க படிச்சுக்கலாம்ல, அதுக்காக தான் எக்ஸாம்பிளுக்கு நான் கேட்கிறேன். இப்ப அன்துமா வச்சு இருமையை வச்சு பெண்பால் இருமையை வந்து சொல்லுங்க. அன்துமா முஸ்லிமானி. அன்துமா முஸ்லிமானி. அன்துமா முஸ்லிமானி என்பது நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா அன்துமா வந்து நீங்க பெண்பாலை வச்சு சொல்லுங்கன்னு சொல்றேன்.
அன்துமா முஸ்லிமா முஸ்லிமத்தானி 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 மாஷா அல்லாஹ் கரெக்ட். அன்துமா أنتما طويلتان அன்துமா طويلتان அன்துமா தொவீலத்தானி. அன்துமா முஜ்தஹிதாத்துன் மாஷா அல்லாஹ். அன்துமா முஜ்தஹிதாத்துன் என்பது முஜ்தஹிதாத்துனா பன்மை. முஜ்தஹிதாத்துன் அப்படின்னா அன்துமா என்பது இருமையா வருது. முஜ்தஹிதானி தானி அன்துமா தபீபத்தானி சரி. அன்துமா أنتما زوجتان அன்துமா சகீரத்தானியா சஹிரத்தானி சிறிய சரி ஓகே. அன்துமா உஃப்தானி அன்துமா அன்துமா உஃப்தானி உஸ்தானியா உஃப்தானி சிஸ்டர்ஸ். சரி சரி ஓகே. இப்ப அன்துமா வந்து எல்லாருக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குது சரிங்களா. நம்ம என்னன்னாலும் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பதவி என்ன பதவி. இப்ப நான் ஒரு ஆசிரியரா இருக்கேன், நான் ஒரு மாணவியா இருக்கேன், நான் ஒரு முஹந்திஸா இருக்கேன்றத நம்ம இருமையில சொல்லலாம். அன்துமா முஹந்திசானி நீங்கள் இருவரும் இன்ஜினியர்கள். அன்துமா முதர்ரிசத்தானி நீங்கள் இருவரும் ஆசிரியர்கள். அன்துமா சாபிரத்தானி நீங்கள் இருவரும் பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருமையா சொல்லலாம். அடுத்து அவங்களோட பத்தி ஒரு வர்ணனை. அன்துமா ஜெமீலானி நீங்கள் இருவரும் அழகானவர்களாக இருக்கிறீர்கள். அன்துமா பசீராணி நீங்கள் இருவரும் பசீர தானி நீங்கள் இருவரும் குட்டையானவர்களாக இருக்கிறீர்கள். அன்துமா தொவில தானி நீங்கள் இருவரும் நெட்டையானவர்களாக இருக்கிறீர்கள். அன்துமா தமீன தானி நீங்கள் இருவரும் உடல் பருத்தவராக இருக்கிறீர்கள் என்று நம்மளுடைய வர்ணனைகளை பத்தி சொல்லலாம். அத வச்சு சொல்லலாம். இப்போ வந்து பெயர்கள் அன்துமா நீங்கள் இருவரும் தான் ஆயிஷா வ பாத்திமா நீங்கள் இருவரும் தான் பாத்திமாவும் இன்னும் ஆயிஷாவும். அன்துமா இப்ப ஆண்பால் இதுலயே ஆண்பாலும் சொல்லலாம்ல. ஆனா இப்ப நம்ம பெண்பால் பார்க்கணும், பெண்பால் மட்டுமே படிப்போம். அன்துமா பாத்திமா கதீஜா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச விஸ்முக்களை வந்து நம்ம பின்னாடி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா பெண்பால் பன்மை சரிங்களா. பெண்பால் பன்மை முஅன்னஸ் பெண்பால் பன்மை ஹாலிர் முன்னிலையில முஅன்னஸ் பெண்பால்ல ஜெமு பன்மை என்பது அன்துன்ன நீங்கள் பலரை குறிப்பது. அன்துன்ன தொபீபாத்துன் நீங்கள் டாக்டர்கள் சரிங்களா. அன்துன்ன தொபீபாத்துன் நீங்கள் டாக்டர்கள் என்று சொல்வதை விட நீங்கள் பெண் மருத்துவர்கள் அப்படின்னு சொல்றதுதான் நம்ம அதை குறிச்சு சொல்றதுக்கான ஒரு அடையாளமா அமையுது. அடுத்து அன்துன்ன சாயிமாத்துன் நீங்கள் நீங்கள் நோன்பு பிடித்திருக்கக்கூடிய பெண்கள். அன்துன்ன ஆபிதாத்துன் நீங்கள் தான் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய பெண்கள் என்று நம்ம அவர்கள் குறிக்கிறோம். அல்லது பெயர்கள் வச்சு குறிக்கலாம். அன்துன்ன பன்மை இரண்டிற்கும் மேற்பட்டதுதான் பன்மை. அப்போ அன்துன்ன ஆயிஷா வ பாத்திமா வ கதீஜா நீங்க தான் ஆயிஷாவும் பாத்திமா கதீஜாவும் சொல்லிட்டு இரண்டுக்கு மேற்பட்டுள்ள பெயர்களை வச்சு நம்ம அவங்கள சொல்லலாம். அடுத்து அவர்களுடைய பதவிகள் டாக்டரா இருக்கீங்க, முஹந்திஸா இருக்கீங்கன்னு சொல்லி அன்துன்னன்னு சொல்லி அவர் பன்மையை வச்சு சொல்லலாம். அடுத்ததாக வந்து அவர்களுடைய வர்ணனைகள். நீ சுவாயிமா இருக்கிற அல்லது ஆபிதா இருக்கிறீங்க, வணக்கசாலியா இருக்கீங்கன்றது அவரோட வர்ணனையை வச்சு நம்ம அவங்கள குறிக்கலாம் சரிங்களா. இப்ப அன்துன்ன வச்சு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அன்துன்ன வச்சு பெண்பால் பன்மையை சொல்லுங்க. எக்ஸாம்பிள் அன்துன்ன முஸ்லிமாத்துன் நீங்கள் முஸ்லிமான பெண்கள் என்பதை போல அன்துன்னக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லுங்க.
அன்துன்ன ஹசிலாத்துன். அன்துன்ன ஹசியா ஹசிலாத்துன். கசீலாத்துன். நீங்கள் வந்து ஹசிலாத்துன். துணிகளை துவைக்கக்கூடிய ஒல்லியானவர். பெண்கள். அன்துன்ன கசீலாத். மாஷா அல்லாஹ். புதுசா ஒரு இஸ்மு சொல்லியிருக்காங்க, படிச்சுக்கோங்க. கசீலாத். நெக்ஸ்ட் வேற. அன்துன்ன ஃபாசிகாத்துன். அன்துன்ன ஃபாசிகாத். நீங்கள் தான் ஃபாசிகாத், தீமை செய்யக்கூடிய பெண்கள். வேற. அன்துன்ன தவீலாத்துன். அன்துன்ன அன்துன்ன தவீலாத்துன். தவீலாத்துன். தொவீலாத்துனா. ஆமா ஆமா, தொவீலாத்து நெட்டையான பெண்கள். உயரமானவர்கள். வேற. அமைதியா சொல்லுங்க. சரி. அன்துன்ன என்பதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், பன்மைகளை வந்து குறிக்கலாம். அடுத்ததாக என்னன்னா அன. அன என்பது முத்தக்கல்லீம். முத்தக்கல்லீம்னா என்னது அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இத போய் பார்த்தாதான் நமக்கு தெரியும். இத பாருங்க, நம்ம இப்ப வந்து லமீருடைய பாடத்துல முன்ஃபசில், லமீருல் முன்ஃபசில், சரிங்களா? லமீருல் முன்ஃபசில். முன்ஃபசில் அப்படின்னா பிரிந்து வரக்கூடியது, தனித்து வரக்கூடியது. இது ஒரு முப்ததாவாக கருதப்படும், சரிங்களா? ஒரு இஸ்மாக கருதப்படுது. இந்த பாடத்துல நம்ம குவ பார்த்தோம். குவ ஹுமாஹும், ஹிய ஹுமா ஹுன்ன, அந்த அன்துமா அன்தும், அன்தி அன்துமா அன்துன்ன வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது முத்தக்கல்லிம். முத்தக்கல்லிம் அப்படின்னா என்ன அப்படின்னா தன்னிலை, அதாவது நம்மளை குறிக்கிறது. நம்மளை குறிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ரெண்டு வார்த்தை. ஒண்ணு நான் அல்லது நாம். நான் சொல்லுவேன், அப்படி இல்ல நாம். இதை தவிர வேற எந்த வார்த்தையும் நம்ம என்ன சொல்ல மாட்டோம், அரபியில வந்து குறிக்க வந்து பயன்படுத்த மாட்டோம். அப்ப முத்தக்கல்லிம் தன்னிலை. தன்னிலையில வந்து முஃப்ரத் ஒருமை, அடுத்து இருமைலாம் கிடையாது இதுல, சரிங்களா? இருமையும் பன்மையும் ஒன்னாதான் இதுல வந்து கருதப்படும். முத்தக்கல்லீம்ல வந்து ஒருமை மட்டும்தான், சரிங்களா? இருமை வந்து கிடையாது. இருமையும் பன்மையும் ஒன்னாதான் இதுல வந்து கருதப்படுது. ஒண்ணு நான் சொல்லுவோம், ரெண்டு பேர் இருந்தாலும் நாம் தான் சொல்லுவோம், பல பேர் இருந்தாலும் நம்ம நாம் தான் சொல்லுவோம். பாருங்க, அன நான். அன ஆபிதா, நான் ஆபிதா. அன கதீஜா, நான் கதீஜா. அன சாஜிதா, நான் சாஜிதா. இப்போ உங்ககிட்ட ஒருத்தவங்க கேக்குறாங்க, நீங்க ஒரு லேடியா தான் இருக்கீங்க, சோ மன் அன்தி. அன்தி ஹாலிர குறிக்குது அப்படின்னா, ஹாலிர் பெண்பால் ஒருமையை குறிக்குது. மன் அன்தி, நீ யாரு அப்படின்ட்டு உங்ககிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க அப்படின்னா, நீங்க என்ன சொல்லணும், உங்க பேரை சொல்லி அன கதீஜா அல்லது அன சாஜிதா அப்படின்ட்டு உங்க பேரை வந்து நீங்க சொல்லணும், நான் அப்படின்னு சொல்லி, சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்ப நான் கேக்குறேன் மன் அன்தி அப்படின்னு கேக்குறேன். அல்லது மஸ்முகி, உன் பெயர் என்ன? மஸ்முகி அப்படின்னா உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாலும் நீங்க அன ஆபிதா, அன கதீஜா அப்படி கூட நீங்க சொல்லிக்கலாம். அன வந்து எல்லாரும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ரொம்ப ஈஸியானதுதான். அன துவாலிபுன். அன துவாலிபா, நான் ஒரு மாணவி. துவாலிபா. அன துவாலிபா. அதான் பெயர்களை வச்சு நீங்க சொல்லலாம், உங்களுடைய பதவிகளை வச்சு நீங்க சொல்லலாம், வர்ணனைகளை வச்சு நம்ம சொல்லலாம். இந்த 3 விதமாக நம்ம சொல்லலாம். பெயர்களை வச்சு சொல்றதா இருந்தா உங்களுடைய பெயர்கள், அல்லது வர்ணனை சொல்றதா அன ஜமீலா, நான் மிக அழகானவள். அன ஹசீரா, நான் நெட்டையானவள். அன தொவீலா, நான் நெட்டையானவள். அன கெஸ்லானி, நான் ஒரு சோமிரியான ஒரு பொண்ணு.
அல்லது அன ஷுஜா, நான் ஒரு தைரியமிக்கவள் அப்படின்ட்டு நம்மளே பெருமையாகவும் என்ன சொல்லிக்கிறது வர்ணனைகளை வச்சு சொல்லிக்கலாம். ரெண்டாவது சொல்ல போன அர்த்தம் சொல்ல போனா பதவிகள், அன தொபீபா, நான் ஒரு டாக்டர். இதே ஆண்பாலா ஆணை குறிக்குது, அணை என்பது ஆண்பாலை குறிக்குது அப்படின்னா அக்கா இல்லாம என்ன சொல்றாங்க அவங்க வந்து அவங்கள பண்ணிக்கிறாங்க அணை அப்படின்னு சொல்லி. இதே அவங்க வந்து பெண் பாலா நீங்க இருக்கிறதுனால நீங்க பெண் பாலை வச்சு நீங்க அணை ஆபிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பெண் பாலை வச்சு சொல்றீங்க. சரி, ஓகே. இப்ப பேர்களை வச்சு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. பெயர்களை வச்சு எக்ஸாம்பிள். அனமுதர்ரிசா, நான் ஒரு ஆசிரியர். பெயர்களை வச்சு சொல்லுங்க. பெயர்கள் வச்சு சொல்லுங்க. நான் ஒரு ஆயிஷா. அப்படி பேர் வச்சு சொல்லுங்க. ஆனா ஆயிஷா. அன சுமையா. வேற அன ரஷீதா. அன ரஷீதா, நான் ரஷீதா. அடுத்து அன சாஜிதாவா? தாஜிரு வியாபாரி. அதாவது பெயர்கள் தாஜிருன்னா ஆண்பால், சரிங்களா? ஆனா தாஜிரா என்பதுதான் பெண்பால். இது வந்து பதவி வச்சு சொல்றது. இது பதவிகளை வச்சு இப்ப நீங்க சொல்றீங்க. பதவி வச்சு தாஜிர், நான் ஒரு தாஜிரா, ஆனா தாஜிரா நான் ஒரு வியாபாரி. ஆனா முஹந்திசா, நான் ஒரு இன்ஜினியரு. ஆனா தொபீபா, நான் ஒரு டாக்டரு. அப்படின்ட்டு பதவிகளை வச்சு நீங்க சொல்றீங்க. சரி, இதுவே வந்து பதவி வச்சு சொல்றீங்க, பேர் வச்சு சொல்றீங்க, வர்ணனைகள் வச்சு சொல்லுங்க. அன ஜமீல், நான் அழகானவன் என்பதை போல வர்ணனை வச்சு சொல்லுங்க. அன தொவீலா, நான் வந்து நெட்டையான பெண்ணு. இப்ப வந்து ஒரு ஆண் சொல்லுவாரு. இப்போ ஒரு ஆண் வந்து சொல்லுவாரு ஆனா ஜதீதா, நான் வந்து புதிதாக வந்திருக்கேன், அதுல புதிதானவள் அப்படின்னு சொல்லலாம். அன ஜதீதா. அன ஜதீதா, நான் வந்து புதுசா வந்திருக்கேன். இப்ப நான் கிளாஸுக்கு புதுசா வந்திருக்கேன் அப்ப வந்து சொல்லணும். இப்ப ஏதாவது கொஸ்டின் கேக்குறேன், ஆனா நீங்க அன்னைக்கு தான் கிளாஸுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க சொல்லலாம் அன ஜதீதா, நான் இப்ப புதுசா இப்பதான் வேற அன ஜதீதா, நான் வந்து முயற்சி உள்ள ஒரு பெண்ணு. சரி, ஓகே. இப்ப ஆண் பாலாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம இன்ன வரைக்கும் எல்லாத்துக்கும் தனித்தனியா ஆண் பால்னு பார்த்தோம். இதுல ஆண் பால் நம்ம பார்க்கல. இப்ப நீங்க பேசுறதாக நீங்க பெண் பாலா பேசிக்கலாம், ஒரு ஆண் பேசுறதா இது ஆண் பாலா பேசுவாங்க. அவ்வளவுதான் இருக்கிற வித்தியாசம். அடுத்ததாக சொன்ன போனா நஹ்னு என்பது பன்மையை வந்து குறிக்குது, சரிங்களா? நஹ்னு அவுலியா, நாங்கள் தான் இறை நேசர்கள். நஹ்னு அஸ்திகா, நாங்கள் தான் தோழர்கள். நஹ்னு இப்ப வந்து ஆண்பால் பார்த்துட்டோம். அடுத்து நஹ்னு முஸ்லிமாத், ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் அன நஹ்னு என்பது ஒரு பொதுப்படையான ஒரு இது. அது தன்னிலையை குறிக்குது. அது பேசுறவங்களை பொறுத்து அது ஆண்பாலா பெண்பாலா என்று அமைஞ்சுக்கும், சரிங்களா? நஹ்னு முஸ்லிமாத், நாங்கள் முஸ்லிமான பெண்கள். நஹ்னு முஸ்லிமூன, நாங்கள் முஸ்லிமான ஆண்கள். இது வந்து எப்படி நீங்க சொல்லலாம் சொல்லுங்க? நஹ்னு வந்து எப்படி சொல்லலாம்? நஹ்னு ஃபர்ஸ்ட் ஆண்பாலா சொல்லுங்க. நஹ்னு முஹம்மதுன். மைக் வந்து யார் சொல்றீங்கன்னா அவங்க அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. நஹ்னு அபூபக்கர். நஹ்னு அபூபக்கர் எப்படி சொல்வீங்க?
இப்ப அன அபுபக்கர் அப்படின்னா நான் அபுபக்கர் மூணு சொல்லிட்டு பேர் பொறுமையா மூணு வரும். பேர் சேர்ந்து ஒரே உஸ்தாதா? ஆமா, அலி, 2 அல்லது உமர், 3 பேர் சித்திக், சேர்ந்து வரும்போதுதான். ஹாசின். ஓகே. நஹ்னு, இப்ப நஹ்னு அபூபக்கர் வ சித்திக் அப்படின்னு சொல்லி சொன்னா அது கரெக்டா இருக்கும். 3 பேர் சேர்ந்து வரணும். 2 அல்லது அதற்கு மேற்பட்டது பன்மையாக வரும். அதாவது முத்தக்கலிம்ல மட்டும் தண்ணிலே குடிக்கிறதுல மட்டும்தான் 2 அல்லது அதற்கு சேர்ந்து வர்றவங்க வந்து பன்மையா வருவாங்க. சரிங்களா? ஆனா மத்ததுக்கு காயிபுக்கு ஹாலிற்கெல்லாம் இருமைக்கும் தனியா இருக்கு, பன்மைக்கும் தனியா இருக்கு. ஆனா முத்தக்கல்லிம் தண்ணிலே மட்டும்தான் 2ம் தனித்தனியா இருக்குது. அத நம்ம வந்து கரெக்டா பார்க்கணும். நஹ்னு சதீகாத். நஹ்னு சதீகாத். நஹ்னு சதீகாத் என்னது? சதீக்குன்னா நண்பன், சதீகாத் தோழிகள், நாங்கள் தோழிகள். நஹ்னு சாஃபிராத்துன். நஹ்னு சாஃபிராத்துன் நாங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய பெண், சாரி அதாவது பிரயாணம் செய்யக்கூடிய பெண்கள். கரெக்ட், மாஷா அல்லாஹ், நஹ்னு கரெக்ட். சாஃபிரத்தூன நாங்கள் பிரயாணியான ஆண்கள். அப்ப சாஃபிர தூண ஏன் வருது? சாஃபி ரூன தானே வரணும், தா வரக்கூடாதுல. தா வந்தாலே பெண்பால் தானே. சாஃபிர் என்பது ஒருமையா இருக்கு. நஹ்னு முஸ்லிமூன. நஹ்னு முஸ்லிமூன நாங்கள் முஸ்லிமான ஆண்கள். முஜ்தஹிதூன. முஜ்தஹிதூன நாங்கள் முயற்சி செய்யக்கூடியவர்கள். நஹ்னு தபீபதா. தபீபாத்து. நஹ்னு ஃபல்லாஹு. நஹ்னு ஃபல்லாஹூன நாங்கள் விவசாயிகள். நஹ்னு தபீபாத்து. நஹ்னு முஹந்திசூன. நஹ்னு முஹந்திசூன நாங்கள் இன்ஜினியர்கள். இதே ஒரு ஆண்பால் சொல்வதா இருந்தா நாங்க இன்ஜினியர்கள் சொல்லி சொல்லுவாங்க. சரி, இப்போ ஒரு பெண்பால், இப்போ வந்து பெண்கள் என்ன சொல்றாங்க? பெண்கள் சொல்றாங்க நாங்கெல்லாம் இன்ஜினியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் சொல்லுவாங்க இருந்தா எப்படி சொல்லலாம்? நஹ்னு முஹந்திசாத்துன். கரெக்ட். நஹ்னு முஹந்திசாத்துன் என்பது கரெக்டான பதில். பெண்பால் பன்மையை குறிக்கிறது. யார் சொல்லுமோ உங்க மைக் வந்து அன்மியூட் பண்ணிட்டு அவங்க மட்டும் சொல்லுங்க. பின்னாடி இறைச்சல் சொல்ல நிறைய கேக்குது. நஹ்னு புரியல, விட்டு விட்டு கேக்குது. நஹ்னு சாதிகாத். சரி, நாங்கள் தோழிகள். வேற நஹ்னு சாயிமாத் நாங்கள் பெண்கள். சரி, ஓகே. சரி, இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சுச்சு. ஓகே, இப்ப இன்ஷா அல்லாஹ் இந்த காலம் வந்து இப்ப நம்ம மனப்பாடம் பண்ண போறோம். சரிங்களா? படிக்கிறவங்க இந்த காலம் பார்த்து படிச்சுக்கோங்க. இப்ப இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் மனப்பாடமா ஒப்பிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கான லெசன் வந்து நம்ம இதாவே மட்டுமே வச்சுக்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா நம்ம கிளியர் பண்ணலாம். இத வந்து மனப்பாடம் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக லமீருல் முத்தசில் இணைந்து வரக்கூடிய லமீரை பத்தி நான் வந்து நடத்துறேன் இன்ஷா அல்லாஹ்.
ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன அன்த அன்துமா அன்தும் அன்தி அன்துமா அன்துன்ன அன நஹ்னு. நான் ஹாலில் கரெக்டா சொன்னேன்னு தெரியல, திருப்பி நான் சொல்றேன். ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன அன்த அன்துமா அன்தும் அன்தி அன்துமா அன்துன்ன அன நஹ்னு. சரிங்களா? டிஸ்பிளே வந்து இன்ஷால்லா நான் மறைச்சிருவேன். சில பேர் நோட்ல எழுதி வச்சிருப்பீங்க. அதை வந்து நீங்க தான் அல்லாவுக்கு அஞ்சி பார்க்காம சொல்லணும். நான் வந்து உங்க நோட்டை வந்து மூட முடியாது. நான் இங்க உள்ள டிஸ்பிளே மட்டும் தான் மறைக்க முடியும். பார்க்காம சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது, பார்த்து சொன்னீங்கனாலும் அது உங்களுக்கு நல்லதுதான். ஏன்னா இந்த கிளாஸ்ல நீங்க தப்பிச்சுக்கலாம். சரிங்களா? எக்ஸாம்பிள் மாட்டிக்குவீங்கல்ல, அதனால இன்ஷால்லா பார்க்காமயே சொல்லுங்க. நான் சொல்ல உஸ்தாதா? இந்த ஒரு ஒரு கரெக்டா 42க்கு கேக்குறேன் இன்ஷால்லா. இல்லைங்க படிச்சுக்கிட்டோம். சரி, ஓகே. சொல்லுங்க, யார் சொல்றீங்க ஃபர்ஸ்ட்? சொல்றேன் உஸ்தாதா. யார் சொல்றீங்க? சாஜிதா. சாஜிதா சொல்லுங்க. ஹூ ஹுமாஹும் ஹிய ஹுவ 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 ஹூ சொல்றது. ஹுவ ஹுமாஹும் ஹிய ஹுமாஹுன்ன ஹிய ஹுமாஹும் ஹிய ஹுமா ஹிய ஹுமா ஹுன்ன ஹுன்ன அன்த அன்துமா அன்தும் அன்தி அன்துமா அன்துன்ன அன நஹ்னு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், சூப்பர். வேற யார் சொல்றீங்க? நான் பாத்திமா சொல்லுதேன். நான் சொல்லட்டுமா? பாத்திமா சொல்றீங்களா? சொல்லுங்க. ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன அன்த அன்துமா அன்தும் அன்தி அன்துமா அன்துன்ன அன நஹ்னு. மாஷா அல்லாஹ். வேற யார் சொல்றீங்க? சயீத் ராபியா சார். சொல்லுங்க. ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன அன்த அன்துமா அன்தும் அன்தி அன்துமா அன்துன்ன அன நஹ்னு. சரி, மாஷா அல்லாஹ். வேற யார் சொல்றீங்க? சுமையா சொல்றேன் உஸ்தாத். சொல்லுங்க. ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன அன்த அன்துமா அன்தும் அன்தி அன்துமா அன்துன்ன அனா நஹ்னு. ஆனா சொல்லக்கூடாது. இந்த அன வந்து ஒரு சட்டம். அதாவது உங்களுக்கு தஃபீல்ல வந்து சொல்லி தந்திருப்பாங்க நினைக்கிறேன். தஃபீல்ல ஆனா நீ எங்கெல்லாம் வருதோ நம்ம அனான்னு சொல்லக்கூடாது. அது அன அப்படின்னு சொல்லணும். சொல்லி கொடுத்தாங்களா? அது இன்ஷால்லா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கூட இந்த சூரா குலியா யுகல் கேஃபின் சூரத்துல் கேஃபின்ல வந்து லா அபுது மா தஅபுதுன் வலா அனான் தான் அங்க இருக்கும். அனா அப்படின்னு தான் இருக்கும். வந்து நம்ம அனான்னு சொல்ல மாட்டோம், அனன்னு தான் சொல்லுவோம். அதான் குர்ஆனுடைய சட்டம். அனா சொல்லக்கூடாது. இதுல அதை சொல்லி தந்துட்டாங்க. அலிஃபுக்கு மேல ஒரு ரவுண்ட் ஷேப் கொஞ்சம் முட்டை மாதிரி இருக்கும், அது டிராப் ஆயிரும்.
ஆமா. ஆனா வந்து அது வந்து லாக்கின்ன சட்டம். அந்த சட்டம் வந்து அது வேற. இந்த அண சட்டம் இது வேற. இது தனியான சட்டம். இது அண வந்து அணக்குன்னே ஒரு தனி சட்டம். அணா சொல்லாம அண அப்படிதான் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ். சரி. வேற யார் சொல்றீங்க? மின்ஹாஜ் சொல்றேன் சார். சொல்லுங்க. ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன அன்த அன்துமா அன்தும் அன்தி அன்துமா அன்ஹும் அன்ஹுன் அன்துன்ன அன்து அன நஹ்னு. சரி, மாஷா அல்லாஹ். வேற யாரும் சொல்றீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷனா மரியம் சொல்லுங்க. சொல்லுங்க. ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன அன்தும் அன்துமா அன்தும் அன்தி அன்துமா அன்துன்ன அன்து அன நஹ்னு. சரி. வேற யாரும் சொல்றீங்களா? மாஷா அல்லாஹ். வேற யாரும் சொல்றீங்களா? வேற யாரும் சொல்றீங்களா? சரி, ஓகே. இப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் சூரா பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சூரா வந்து சூரத்துல் அலக்கு. இந்த சூரா வந்து ஒரு ஸ்பெஷலான சூரா. ஏன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக இறக்கப்பட்ட ஒரு சூரா. சூராவினுடைய 5 வசனங்கள் வந்து இந்த சூரா தான். சரிங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது நம்ம ஹிஸ்டரியில நடத்திருப்பாங்க. உங்களுக்கு வரலாறுல சீரத்துன் நபி சீராலாம் நடத்திருப்பாங்க. என்ன நடத்திருப்பாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹீரா குகையில் இருந்தபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உண்மையான தோற்றத்துல வந்து முகமது நபி இருக்க கட்டி அணைத்து இக்கிற ஓதுவீராக அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா அனபி காரி, நான் ஓத தெரிந்தவன் இல்லையே, நான் ரசூலாக்கு வந்து எழுத படிக்க தெரியாது, உம்மி நபி அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி அவர் மறுபடியும் இருக்க கட்டி அணைத்து இக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா அனபி காரி, நான் ஓத தெரிஞ்சவன் அல்ல. இத கூட பண்ணா மா அன வருது, நான் ஓத தெரிந்தவன் அல்ல அப்படின்னு சொல்லும்போது திருப்பி 3வது முறையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க கட்டி அணைத்துட்டு இக்ரா நீ ஓதுவீராக பிஸ்மி ரப்பிக்கல் தி ஹலக்னு சொல்லி இந்த சூராவினுடைய 5 வசனங்களை இறக்கி வைப்பாங்க. சரிங்களா? எதுவுமே இன்ஷா அல்லாஹ் இப்ப பார்ப்போம். இக்ரா அப்படின்னா ஓதுவீராக அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பிஸ்மி அப்படின்னா பீனா கொண்டு, பி கொண்டு, இஸ்மு பெயரை கொண்டு. வாங்க சொல்லிட்டோம்.
ரப்பிக்க உமது இறைவனின் பெயரை கொண்டு அல்லதி அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஹலக்க படைத்தான். சரிங்களா? இக்ரக் பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக்கு எவன் உன்னை படைத்தானோ அப்படிப்பட்ட இறைவனின் பெயரை கொண்டு நீர் ஓதுவீராக. எப்பயுமே நம்ம அரபில பின்னாடி பொருள் வைப்போம். சரிங்களா? ஹலக்க படைத்தான் ஃபியலு யாருன்னா அல்லாஹ் என்பது ஃபாயில் வந்து இங்க மறைஞ்சு வந்திருக்கு. ஆனா நமக்கு ஹலக்கன்னு சொல்லும் போதே அல்லாஹ் தான் ஃபாயில்னு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஹலக்க படைத்தான் யாரு அல்லாஹு யாரை மனிதனை மஃபூல் என்பது பாருங்க கசரு பத்தகு பெற்று வந்திருக்கு. இன்சான மனிதனை மின் ஹர்ஃபுல் ஜார் அலக் மஜ்ரூர். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபியல் ஃபாயில் மஃபூல் ஹர்ஃபுல் ஜார் படிச்சோம் பாத்தீங்களா? அந்த சென்டென்ஸ் அப்படில வந்திருக்கு பாருங்க. ஃபாயில் மட்டும் மிஸ் ஆகுது. அந்த ஃபாயில் யாரு அப்படின்னா அல்லாஹ் தான். சரிங்களா? அப்ப ஹலக்கல உள்ள ஹுவன்னு படிச்சோம்ல ஹுவ அவன் என்பது உங்களுக்கு ஒளிஞ்சிருக்கும். ஹலக்கல்ல ஒரு இஸ்மு ஒண்ணு ஒளிஞ்சிருக்கும். ஹுவ என்ற இஸ்மு. அப்ப அதுதான் ஃபாயிலு. ஹுவ ஃபாயிலு. ஹலக்க படைச்சான் அல்லாதான் படைச்சான். ஃபாயில் வந்து இல்ல. சரிங்களா? அப்ப ஹலக்கல் இன்சான மனிதனை படைத்தான் மின் அலக் இரத்தக்கட்டியில் இருந்து இக்ரக் நீ ஓதுவீராக ரப்புக்கள் இன்னும் உன்னுடைய இறைவன் அக்ரம் மிக சிறந்தவன். அக்ரம் அப்படின்னா மிக சிறந்தவன். இப்ப இந்த அஃஅல் அமைப்புல வர்ற எல்லாமே ரொம்ப மிகையாதான் வரும். அக்பர் மிக பெரியவன், அக்ரம் மிக சிறந்தவனாக கனிவுக்கனாக இருக்கிறான். சரிங்களா? அல்லதி அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அல்லம கற்றுக் கொடுத்தான் பில் கலம் அவன்தான் எழுதுகோலை கொண்டு அனைத்தையும் மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கான். அல்லம அவன் கற்றுக் கொடுத்திருக்கின்றான் இன்சான மனிதனுக்கு மா லம் யஅலம் மா எதெல்லாம் லம் யஅலம் அவனுக்கு தெரியாதோ எதெல்லாம் அவனுக்கு தெரியாதோ அதை எல்லாத்தையும் மனிதனுக்கு அவன் தான் கற்றுக் கொடுத்திருக்கான். கெல்லா அவ்வாறல்ல இன்ன நிச்சயமாக இன்சான் மனிதன் லயத்துகா வரம்பு இருக்கின்றான். அர்ராஹு தன்னை வந்து அவன் நினைக்கிறான். மனுஷன் வந்து தன்னை நினைக்கிறான். அஸ்தகனா எனக்கு எந்த ஒரு தேவையுமே எனக்கு கிடையாது, நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த தேவையுமே இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த மனிதன் வந்து தன்னை நினைச்சு கொள்கின்றான். இன்ன இலா நிச்சயமாக இலா ரப்பிக்க உம்முடைய இறைவனிடத்தில்தான் ருஜுஆ திரும்புதல் இருக்கிறது. அரைத்த நீர் பார்த்தீரா எப்படிப்பட்டவன் என்றால் என்ஹா தடுக்கின்றானே அவனை. அபுதன் ஒரு அடியான எப்ப தடுக்கிறான் கரெக்டா? இதா சொல்லா அவன் தொழுகும் போது ஒரு அடியானை தடுத்து விடுகின்றான். அரைத்த நீர் பார்த்தீரா இன்கேன அதாவது இருக்கின்றான் அலல் ஹுதா அவனும் நேர்வழியில இருந்துகிட்டு தொழுகிற ஒரு அடியான தடுக்கிறான். அவ் அமர அல்லது ஏவுகின்றான் பித் தக்குவா. சரிங்களா? அல்லது தக்குவா நன்மையான ஒரு விஷயத்தை ஏவினாலும் கூட அவன் என்ன பண்றான் அந்த அடியான தடுக்கின்றான். சரிங்களா? அரைத்த நீ பார்த்தீரா இன்கெதப வத்தவல்லா அவன் வந்து பொய்ப்பிச்சு இன்னும் வத்தவல்லா புறக்கணிக்கிறதை நீ பார்த்தீரா. அலம் யஅலம் அவனுக்கு தெரிய வேண்டாமா அல்லது அவன் அறியவில்லையா? அன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் யரா பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதை அவன் அறிய வேண்டாமா? கல்லா அவ்வாறல்ல இல்லம் என்தகி அவன் இதை விட்டெல்லாம் விலகி கொள்ள ஒரு அடியான தொழுகிறதை விட்டு தடுக்கிறான் அப்படி சொல்லி இதை வந்து அவன் இன்னும் விலகி கொள்ளவில்லை என்றால் ஒரே பிடியா அல்லாஹ் வந்து பிடிச்சிருவான். எப்படி எதனா பின் நாசியா அனைத்தையும் யோசிக்க கூடிய இந்த முன்னேற்றி ரோமத்தை பிடித்து இறைவன் வந்து இழுக்கிறான். சரிங்களா? பின் நாசியா நாசியத்தின் அந்த நெற்றி முன்னேற்ற ரோமம் எப்படிப்பட்டது என்றா கேதிபத்தின் பொய் சொல்வதற்கான அனைத்துமே முன்னேற்ற ரோமத்துல தான் வருமா. சரிங்களா? அதாவது முன்னேற்ற ரோமத்துல இருந்து கிடையாது, நம்மளுடைய தலைகள்ல முன்பகுதியில தான் திட்டமிடுதல். சரிங்களா? இப்போ ஒருத்தன் யோசிக்கிறான், யோசிப்பு என்ன பண்ணுவாங்க அப்படியே தலையை தடவுவாங்க என்ன செய்யறது அப்படின்ட்டு. அப்ப யோசனை என்பது நம்மளுடைய தலையுடைய முன்பகுதியிலிருந்து தான் வரும். என்ன யோசனை அப்படின்னா எப்படி பொய் சொல்றது அல்லது தந்திரமா எப்படி செயல்படுறது, இது என்ன செய்யலாம் அப்படின்ற யோசனை
நம்முடைய முன்பகுதி தலையின் முன்பகுதி தான் வருது. அதுதான் அல்லாஹ் சொல்றான். நாசியா சுருக்குவாங்க. புருத சுருக்குவாங்க. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நம்ம என்ன செய்யலாம், என்ன யோசனைன்றது தலையில இப்படி வைப்பாங்கல்ல, அதான் முன்தலை. அப்ப கேதிபா அந்த முன்னேற்றி, அதான் அந்த முன்னேற்றி ரோமத்தை பிடிச்சி இவன் வந்து இழுக்கிறான். அப்ப கேதிபா பொய் சொல்லிட்டு இருந்துச்சு. ஹாத்தியா தவறு செஞ்சுட்டு இருந்துச்சு. பல் எதுவும் நாதியா, சரி நம்ம இப்ப என்ன அல்லாஹ் வந்து நம்மள முன்னேற்ற இழுக்க போறானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க வச்சவங்க உங்களுக்கு யாரெல்லாம் சூழ்ச்சி செய்ய இருக்கிறாங்களோ எல்லா சபையோரையும் நீங்க அழைச்சிங்க அப்படின்னா, பல் எதுவும் நாதியா, நீ உன் சபையோரும் நீ அழ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அடுத்து இறைவன் சொல்றான் சனது ஜபானியா, ஆனா அதற்கு முன்னாடி நாங்க நரக காவலாளிகள் படை, அந்த படையோட பேரு ஜபானியா. நரக காவலர்களின் படையோட பேரு ஜபானியா. அந்த ஜபானியான்ற படையை நான் வந்து அழைச்சிருவேன் சொல்லிட்டு, கல்லா அப்படின்லாம் இல்லாம லா துத்தியோஹோ, அத வந்து இறைவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான் லா துத்தியோஹோ, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒருத்தனுக்கு நீ என்ன செய்யாதீங்க, கட்டுப்படாதீங்க. லா துத்தியோஹோ, அவருடைய திருப்தியை நீ நாடாதீங்க. வஸ்ஜுது, இறைவனுக்கே சஜிதா செய்து, வக்கு தரீபு, இன்னும் அவர்களை நெருங்கக்கூடிய வழியை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூறாவை நம்ம தொழுகையில ஓதுனாலும் என்ன செய்யணும் அப்படின்னா சஜிதா செய்யணும். ருக்கு போகாம டேரக்டா சஜிதா செஞ்சுப்பாங்க. நார்மலான நேரத்துல வந்து நம்ம ஹைல் இல்ல, அதாவது நம்ம மாதவிடாய் காலத்துல நம்ம இல்லாதப்ப இந்த சூறாவை நம்ம ஓதுறோம் படிக்கணுன்றப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம சஜிதா செஞ்சு இந்த வசனத்தை வந்து ஓதி சஜிதா செஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, இன்னைக்கா நம்ம வகுப்பு வந்து முடிஞ்சிருச்சு. இன்ஷால்லா ஹோம்ஒர்க் வந்து குரூப்ல வரும் இன்ஷால்லா. சரி, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.